பன்னீர் மரம் திருச்செந்தூர் முருகருக்கு பிடிச்ச பன்னீர் இலை விபூதி. பன்னீர் மரம் இதுதான் பன்னீர் புஷ்பம். அதாவது உலகத்தில் திருச்செந்தூர் முருகருக்கு பிடிச்ச பன்னீர் இலை விபூதி, பன்னீர் புஷ்பங்கள். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டுருக்கோம். அதில் பாருங்கள், பூத்து குலுங்குது, செல்ல செழிப்பாக இருக்குது. சின்ன செடியிலேயே உங்களுக்கு பாருங்கள் மொட்டு மலர் ப்ளஸ் காய் காமிக்கிறேன் பாருங்கள். அதோடைய காய் இதுதான். காயை போட்டாச்சுன்னா, விதை போட்டாச்சுன்னா வளர்ந்துடும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பாருங்கள், மொட்டு இருக்குது பாருங்கள். அப்புறம் இது வாடாமல்லி, நந்தியாவட்டை சொல்லுவாங்கங்க. இது சின்ன செடியிலேயே இப்படி நந்தியாவட்டை பூத்து குலுங்குது பாருங்கள். திருச்செந்தூர் முருகருக்கு பிடிச்ச புஷ்பம்னா அது நந்தியாவட்டை தான். இந்த இருக்குது பாருங்கள், வாடாமல்லி அது மாதிரிலாம் சொல்லுவாங்க, நந்தியாவட்டை சொல்லுவாங்க. நிறைய புஷ்பங்கள் இருக்குது பாருங்கள், ஜோராக இருக்குது பாருங்கள். இந்த புஷ்பங்களை கொண்டு வாங்க சுவாமிக்கு. சுவாமி உடனே அனுகிரகத்துக்கு பாத்தியமாக வைங்க. நீங்கள் என்ன எவ்வளோ பூத்து குலுங்குது பாருங்கள். இதுதான் திருச்செந்தூர் முருகருக்கு பிடிச்ச புஷ்பங்கள். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. திருச்செந்தூர் முருகருக்கு அரோகரோகரா.